திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாகவும் முறையாகவும் வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் பூரப்பாக்கத்தை சேர்ந்த திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவர்களிடம் ஒப்படைத்து நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோமாக. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க ஐயா. ஐயா வாங்க சாமி. நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயினம். முதலில் 27 நாயன்மார்கள் துதி. 27 பேர் அருளாளர்கள். சிவாயினம். வந்தவாசி செண்புலியம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருடையும் ஓம் நம சிவாய். திருடி வணக்கம். திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருணான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்குணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருவேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து வாங்க தாமோதரையா வாங்க. அருள் பெருகு தனி கடலும். நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சிறு கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டனவும் புவனம் உய்ய இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அதே மாதிரி அதை எப்படி இருந்தது மறுபடியும் வற்புறுத்தி எனக்கு இது பண்ணி வேறுபேற்றி இது பண்ண இது பண்ணும். பத்மாவதி வாங்கம்மா. திருக்கதவம் திறத்தல். சிவாய நம்மையா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து
பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலூற்று பெண்ணை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணிசே திருக்கதவோ திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றி ஐயா. சிவாய நம. திருப்பள்ளி எழுச்சி வாங்க. சிவலலிதா லோகநாத் வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 375வது நாளாக திருவாசகத்தில் 50வது பதிகம் ஆனந்த மாலை. சிவானுபவ விருப்பம். நாம் உலகிலே இருந்து அருளியலுக்கு ஆனந்தம் என்றால் இன்பம் பேரின்பம்னு சொல்றது ஒரு மரபு. இன்னொன்று என்றால் ஆன்மா, நந்துதல்னு சொன்னா செலுத்துதல், உலகிலிருந்து அருள்நிலைக்கு செலுத்தல். அதனால்தான் உலக அனுபவங்களை விட்டு சிவ அனுபவங்களுக்கு விருப்பப்படுதல் அதை எழுதியிருக்காங்க. சிவ அனுபவ விருப்பம் அப்படின்னு தலைப்பிட்டிருக்காங்க. அதனால நாம் உலகியலிலிருந்து அருளியல் நிலைக்கு நம்மை நடத்தி செல்வது. அதுல முதல் பாட்டு மின்னேரணைய. திருச்சிற்றம்பலம் வாங்க. சிவ ஜான்சி ராணி அம்மா பாடும். திருச்சிற்றம்பலம். மின்னேர் அணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம் பொன்னேர் அணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரரெல்லாம் கண்ணேரணைய மணக்கடையாய் களிப்புண்டவல கடல் வீழ்ந்த என்னேரணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே என்னேரணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. மின்னேரணைய பூங்கடல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம். பெருமானுடைய திருவடி எப்படி மின்னலை போல இருக்கிறது. அது நம்ம என்ன பண்ணோம், அந்த பூங்கழலை நாம் அடைந்தால் அது நம்மை வியனுலமாகிய சிவலோகத்துக்கு கடத்திவிடும் என்று சொல்கிற செய்தி. வாழ்க வாழ்க. அடுத்து என்னால் அறியா பதம் தந்தாய். வாங்க தனலட்சுமி அம்மா வாங்க. ரெண்டாவது பாட்டு. என்னால் அறியா பதம் தந்தாய் யானது அறியாதே கேட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை
உடையாய் அடிமைக்கு ஆரென்பேன். பன்னாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரோடும் கூடாது. என் நாயகமே பிற்பட்டிந்து இருந்தேன் நோய்க்கு இருந்தாயே. என் நாயகமே பிற்பட்டிந்து இருந்தேன் நோய்க்கு இருந்தாயே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். என்னால் அறியா பதம். என்ன பதம் அது? அடியார் என்கிற பதம். அடியார்னா அது ஒரு பதவின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனால் அது ஒரு பதம்னு சொன்னார். என்ன பதம்? பெருமானுடைய திருவடியாகிய பதம். திருவடிக்கு பதம்னு ஒரு சொல்லுண்டு. அது நம்மை பதப்படுத்தும், பக்குவப்படுத்தும். அதனால அதுக்கு பதம்னு பேரு. என்னால் அறியா பதம் தந்தாய். அப்ப எப்படி நம்மளை பதப்படுத்தும்? திருவடியிலே ஆர்ந்து இருத்தல். பெருமானுடைய திருவடியிலே ஆர்ந்து இருத்தல். அந்த ஆறுதல் தான் நெட்டை கூடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து சிவ புனிதவதி அம்மாவா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சீலம் இன்றி நோன்பின்றி செறிவேன்றி அறிவின்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழி காட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியே நின்றோ கோடுவதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நம்முடைய சைவ நெறிக்கு நன்னெறி நான்மைன்னு பேரு. சைவ நன்னெறி நான்மை. அது என்னது? சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லதான் நம்முடைய மணிவாசக பெருமான் சீலம் என்றும் நோன்பு என்றும் செறிவு என்றும் அறிவு என்றும் சொல்லி காட்டுகிறார். சீலம் என்பது சரியை நிலை, பெருமானுக்கு புறத்திலே தொண்டு செய்வது. கிரியை என்பது அவனை பூசிப்பது. யோகம் என்பது பெருமானை நினைத்து உள்ளத்திலே உருகுதல். ஞானம் என்பது அவனுடைய திருவடியை அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால்தான் அதை நடத்தல் என்றும் வாழ்தல் என்றும் தேடல் என்றும் கூடல் என்றும் எங்க ஐயா சொல்லி காட்டுவாங்க. சரியை என்பது நடத்தல், தொண்டு செய்வதற்காக பெருமானு கோயிலுக்கு போய் நடந்து போய் தொண்டு செய்தல், நடத்தல். அப்புறம் கிரி என்பது அவனை பூசித்தல், அதுதான் நம்முடைய வாழ்வு. அதற்கு மேலே யோகம் என்பது அவனை உள்ளத்திலே தேடுதல். வெளியில தேடுறதை விட உள்ள புறத்தேதை விட அகத்திலே தேடுதல். அதனால்தான் தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடு. அது அகத்தாழ்வுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நெட்டை குடல்னு சொல்றது உண்டு, யோகம் என்று சொல்றது உண்டு. அதற்கு மேலே ஞானம் என்பது அவனுடைய திருவடியிலே பேரின்பம் காணுதல். அதுதான் ஞான நிலை. அந்த ஞான நிலையில்தான் இந்த திருமுறைகளை ஓதல். ஞான நூல் தனை ஓதல், ஒதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், இனமிலா பொருளதனை சிந்தித்தல், இவை அனைத்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை அப்படின்னு சொல்லுவார் ஸ்ரீஞான சித்தியார்ல. வாழ்க வாழ்க. அதான் ஞானம். நன்றி. அடுத்த பாட்டு கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன், கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன், கேடிலதாய் பழிகொண்டாய். படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால், படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால், பின்னை பயன் என்னே கொடுமா நரகத்து
அழுந்தாமே கொடுமானரகத்து அழுந்தாமே காத்தாட்கொள்ளும் குருமணியே நடுவாய் நில்லாது ஒழிந்த கால் நடுவாய் நில்லாது ஒழிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே நன்றோ எங்கள் நாயகமே. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. நல்ல அருமையான இசை. காலையில இன்னிசை வீணையறி ஆழினர் ஒரு வாழ்னு நல்ல அருமையா பாடுங்க அம்மா. வாழ்க. கொடுமான் அரகத்து அழுந்தாமே காத்தாட்கொள்ளும் குருமணியே. பெருமான் தான் உண்மையான குரு. யார் யாரையோ குருன்னு நம்ம சொல்றோம். அவர்களாம் நம்மை போல மனிதர்கள் இல்லையா? அவர்களா வழிகாட்டின்னு சொல்லலாம், ஆசான்னு சொல்லலாம். குரு என்று சொல்வான் என்ன பண்ணும்? நம்முடைய மனதிலே உள்ள இருளை போக்குகிறவன். அந்த இருளை போக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டுமே உண்டு. அதனால்தான் அருபரத்தொருவன் அவனையில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை என்று சொல்லுவார். அதனால கொடுமான அரகத்து அழுந்தாமல் காத்தாட்கொள்ளும் குருமணியாரு இந்த ஆனந்த மாலை பாடிய தில்லை கூத்தன். அவன் தான் அந்த அவன் என்ன பண்ண நமக்கு குருவாயிருந்து இந்த திருவாசகத்தை நமக்கு எழுதி தந்தான். வாழ்க வாழ்க. அடுத்து ஐயா அடியாட் படிக்கிட்டுங்களா ஐயா? வெளியில கிளம்புறேன். நன்றிங்க ஐயா. இன்னைக்கு சமையல் இல்ல இன்னைக்கு? இல்லைங்க ஐயா, முடிச்சிட்டேன், கிளம்புறேன். சாப்பிட வரலான்னு பார்த்தேன். வாங்க ஐயா, வெஜிடபிள் ரைஸ்ங்க ஐயா. இட்லி சாம்பார் வெஜிடபிள் ரைஸ். திருச்சிற்றம்பலம். பட்டமன்னா காலைல ஏந்தோடனே சமைக்கிறது தான் ஞாபகம் வருது. கோவே அருள வேண்டாமோ. தாயாய் முளையை தருவல் இல்லையா? ஆமாமா, கரெக்ட் கரெக்ட். 5வது பாட்டு தாயாய் முளையை தருவல். அம்மா 4வது பாட்டு பாட, 5வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். தாயாய் முளையை தருவானே தாராதொழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனிதான் நல்குதியே தாயே என்றுன் தாளடைந்தேன் தயாணி என்பால் இல்லையே நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமானை தாயே என்று உன் தாளடைந்தேன். அவனை குருமணியாக நினைத்து ஐயோ அவன் எங்கேயோ இருக்கிறான் அப்படின்னு அவனை தூரத்துல வைத்து நெருக்கத்துல வைத்து பார்ப்பதற்கான அடையாளமாக பெருமானை தாயாக பார்ப்பது. அதனால தாயே என்று உன் தாளடைந்தேன் தயானே என்பால் இல்லையே. அவளுடைய அந்த தாயினுடைய கருணை இல்ல நம்மளாம் வளர்ந்துருக்க முடியாது அல்லவா? நம்மை தீராட்டி பாராட்டி வளர்த்த சிறப்புக்குரிய தாய் அவாவ அந்த தாய் இந்த பிறவிக்கு மட்டுமே. நம்ம ஆனால் பிறவிதோறும் வருகிற தாயாக பெருமானை காணுதல். வாழ்க வாழ்க. அடுத்து கோவே அருள வேண்டாவோ. சொக்கம்மாள் அம்மா வாங்க. வாங்கம்மா. 8:50. கோவே அருள வேண்டாவோ கொடியின் கிடவே அமையுமே ஆவா என்னாவிடில் என்னை அஞ்சேல் என்பாரோ தான் சாவார் எல்லாம் என்னளவோ தக்க ஆரன்று என்னாரோ தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் நினைத்தான் தேற்றாயே ஆவா என்னாவிடில் என்னை அஞ்சேல் என்பாரோ தான்
சாவாரெல்லாம் என்னளவோ தக்க ஆரந்து என்னாரோ தேவே தில்லை நடமாடி திகைத்தேனி தான் தேத்தாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி. சாவாரெல்லாம் என்னளவோ. இந்த வாழ்க்கை ரொம்ப சலிச்சு போச்சு, எப்பதான் சாவ போறேன் அப்படின்னு வெறுப்பு வருது உண்டு. அது நமக்குள்ள இருக்குது இல்ல. நீ என்னைக்கு பிறந்தான்னு கேட்டா நம்ம பிறந்த தேதியை சொல்லலாம். நீ என்னைக்கு இறப்படி யாராவது கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டா நம்ம சொல்ல முடியாது. நம்ம அந்த டேட் ஆஃப் பர்த் டெத்தை வந்து அடுத்தவங்க தான் சொல்லணும், நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதான் சாவாரெல்லாம் என்னளவோ தக்கார் என்று எண்ணாரோ. எனக்கு பிறவியை எப்படி அவன் தருகிறானோ அப்படியே இறப்பையும் அவன் தான் தருவான். ஆனா பிறந்த தேதியை சொல்லலாம், இறந்த தேதியை சொல்ல இயலாது, நம்மால் சொல்ல இயலாது, அடுத்தவங்க தான் சொல்லணும். வாழ்க வாழ்க. அடுத்து நரியை குதிரை பரியாக்கி. கோபால் சரிதா. ஆமா, கோபால் சரிதாமா இருக்கீங்களா? ஐயா சரிதாம்மா, பூ பண்ணிட்டு போயிட்டாங்க ஐயா. காந்திமதி அம்மா. திருச்சிற்றம்பலம். நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வல்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே. தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. நரியை குதிரை பரியாக்கி. குதிரைனாலும் பரினாலும் ஒண்ணுதான். ஆனா ஏன் ரெண்டையும் சொல்லி காட்டினா, பெருமான் சிவனும் சக்தியுமாக ஆணும் பெண்ணுமா இருக்கிறார். குதிரை என்பது பெண்மை, பரி என்பது ஆண்மை. அந்த பெண் குதிரை வந்து ஓட செய்யும், அது வேளாண் ஏறி உட்கார முடியாது. ஆனா பரியில தான் உட்காரலாம், ஆனாதான் அதுக்கு ஆண்மைன்னு பேரு. ஆனா பரி என்ற சொல்லுக்கு அவன் பரிமேல் வந்தான், ஆனாதான் பரிமேல் அழகர்னு பேரு. அதனால பரி என்பது ஆண் குதிரை, நரி அடுத்து என்னது வெறும் குதிரைன்னு சொன்னா அது பெண் என்று சொல்லுவார்கள். அதனால பெருமான் சிவமும் சக்தியுமா இருந்து ஆண் குதிரையும் பெண் குதிரையும் காட்டுல இருக்கிற நரியெல்லாம் ஆண் குதிரையாகவும் பெண் குதிரையாகவும் மாற்றிக்கொண்டு வந்து மணிவாசகருக்காக பாண்டியனத்தை தந்தான். நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து உலகறிய கொண்டு வந்து தந்தான் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்த ரவுண்டியா? அடுத்த சூற்று படிக்கலையா? சிவாய் அடியன் படிக்கலையா? வாங்க. மின்னேரணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியன் உலகம் பொன்னேரணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரர் எல்லாம் கல் நீர் அணைய மணக்கடையாய் கழிப்புண்டு அவல கடல் வீழ்ந்த என் நேரணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே. என் நேரணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே. இந்த பெருமானுடைய கடல்கள் மின்னல் போல இருக்குதாம். அந்த மின்னல் போல அந்த பூங்களை போற்றுவதற்கு உரிய அந்த மலர்கள் எல்லாம் பொன்னை போல இருக்குதாம். பொன்னேரனைய மலர் கொண்டு போற்றான் என்றார் அபரர் எல்லாம். மின் போன்ற கடலை பொன்னாகிய மலராலே துதித்தல் என்று சொல்கிறார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க. ராணி அம்மா. என்னால் அறியாய் பரம் தந்தாய் யான அறிந்தே கேட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமை ஆர் என்பேன் பன்னால் உன்னை
பணிந்தேத்தும் பழைய அடியாரோடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தே நோய்க்கு விருந்தாயே என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தே நோய்க்கு விருந்தாயே. என்னால் அறியா பதம் என்பது அந்த அடியார் பதம் என்றால் அந்த அடியார் பதம் என்று பெருமானை நாளும் வணங்குதல். நான் கிருத்திகை அமாவாசைக்கு வணங்குறேன், இல்ல பிரதோஷத்துக்கு போறேன் அப்படின்னு நாள் நட்சத்திரம் பார்த்து வணங்குதல்ல, பெருமானை நாளும் வணங்குதல். ஆனாதான் பன்னாள் உன்னை பலகாலும் பல நாளும் வழிபட வேண்டும் என்று சொல்லி பன்னாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரோடும் கூடுதல். அதனால இறைவனை வணங்குதல் என்பது அடியாரோடு கூடுதல் என்ற செய்தியையும் இங்கே சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பாட்டு. சங்கர் ஐயா. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். வாங்க வாங்க, விடியல் வணக்கம். அவர் ஆன்ம வணக்கம் சொல்ல, விடியல் வணக்கம் சொல்ல. நன்றி நன்றி ஐயா. 3 தானே ஐயா? ஆமாங்கய்யா. சீலமின்றி நோன்பின்றி. நன்றி 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 ஐயா. சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனே மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்று கூடுவதே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இந்த சீலம் நோன்பு செறிவு அறிவு என்று சொல்கிற அந்த சைவ நன்னெறி நான்மையாகிய சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற அந்த 4 நெறி எதற்காகனா மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற நமக்கு இந்த மயக்கத்தை மால் என்ற மயக்கத்தை காட்டி நாம் இந்த உலகத்திலே மயங்கி விடாமல் அருளியல் நிலையிலே இந்த உடம்பு மாயாத அணுவிளக்கு. அதனாலே அந்த மாயாத அணுவிளக்கின் மூலமாக நாம் என்ன பண்ணணும்? வாரா உலக நெறி ஏற வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. பாட்டு தாழப்பாடி சித்ராமா. திருவடி வணங்கிக்கங்க ஐயா. அடிகளா பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் ஐயா. 4வது பாடலாங்க ஐயா. ஆமா. கெடுவேன் கெடுமா கெடுகின்ற. திருச்சிற்றம்பலம். கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடிலாதாய் பழிகொண்டாய் படுவேன் படுவதெல்லாம் நான் பட்டால் பின்னை பயனென்ன கொடுமா நரக தழுந்தாமே காத்தாட்கொள்ளும் குருமணியே நடுவாய் நில்லாதொழிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் சாமி. வாழ்க வாழ்க. கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்தாட்கொள்ளும் குருமணியே என்று பெருமான் நம்மை அந்நரகம் என்பது வேற எங்க இருக்குல்ல. இந்த உலக வாழ்க்கையே நரக வாழ்க்கைன்னு சொல்றது நமக்கு தெரியும். இந்த நரக வாழ்க்கை வாழறமான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால இந்த உலக வாழ்விலிருந்து மீள வேண்டும். அதற்கு நமக்கு துணை யாரு? நடுவே நிற்கிற அந்த நடராஜ பெருமான் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அந்த நடுவே நில்லாது ஒழிந்தாமே நன்றோயங்கள் நாயகம் என்று அந்த நடராஜ பெருமானை வணங்காமல் திரிகின்றேனே என்று வருந்தி பாடிய பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து தாயாய் முலையை தருவான். ரயிலே சித்ராமாவா. ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஒரு நிமிஷம்.
8:55. அந்த எடுத்துட்டேங்க ஐயா. ம். 5வது பாட்டுங்களாங்க ஐயா? ஆமாமா. சிவசிவா அந்த பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தாயாய் முலையை தருவானே, தராது ஒளிந்தால் சவலையாய், நாயேன் கலிந்து போவேனோ, நம்பி இனித்தான் நல்குதியே, தாயே என்று உன் தாளடைந்தேன், தாயா நீ என் பால் இல்லையே, நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ, நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அங்க தாய் என்றும் நாய் என்றும் சொல்கிறார். தாய் என்பது கருணையின் அடையாளம், நாய் என்பது நன்றியின் அடையாளம். அதனால நன்றி உணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நாயேன் அடிமையுடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ, நான் என்றும் நன்றி உணர்ச்சியோடு இருக்க வேண்டும். இதுவரை எனக்கு செய்த உதவிழைத்து பெருமானுக்கு நன்றி சொன்னால் இனி எனக்கு வேண்டியதை அவன் தானாக தருவான். நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாலே என்ற வகையிலே நம்முடைய வாழ்வு அமைந்தால் அவன் வேண்டத்தக்கதறிவான், வேண்ட முழுதும் தருவான். வாழ்க வாழ்க. கோவே அருள வேண்டாவோ. செல்வம் அம்மாவாங்க. செல்வம். கோவே அருள வேண்டாமோ, கொடியேன் கெடவே அமையுமே, ஆவா என்னா விடில் என்னை அஞ்சேல் என்பார் ஆரோதான், சாவாரெல்லாம் என்னளவோ தக்க ஆறு அன்றென்னாரோ, தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் இனிதான் தேற்றாயே, தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் இனிதான் தேற்றாயே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. அவன் கோவே என்று அவன் பதியா இருக்கிறான். நான் ஆவா என்ற ஆன்மாவாகிய பசுவாக இருக்கிறேன். அதனால பதியாய் இருக்கிற அவனை பசுவாகிய நான் அடைவதற்கு தடையாக இருப்பது பாசம். அந்த பாசத்தை நீங்கினால் இந்த பசு பதியை அடையலாம் என்ற சிவஞான செய்தியை சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து நரியை குதிரை பரியாக்கி. உமாமா. குன்றத்தூர் உமாமா. திருச்சிற்றம்பலம். வாமா. மாணிக்காசம் மலரடிகள் போட்டி. தென்னாவுடைய சிவனை போட்டி போட்டி. திருச்சிற்றம்பலம். நரியை குதிரை பரியாக்கி நாடம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரை எல்லாம் தீச்சு அது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே செய்வது ஒன்றும் அறியேனே. அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமேன்னு தில்லையில இருந்து அவிநாசி என்ற தலத்தை கூட நினைக்கிறார். இங்க நரியை பரியாக்கினார், அங்க முதலை வாயிலிருந்து பிள்ளையை வரவழைத்தார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து நித்திலாமாவா. சேலத்து தங்கம் வேதியற் செல்வி. வாமா. முதல் பாட்டு. முதல் பாட்டு படி. 8:51. லைன்ல இருக்காங்களா?
நித்திலாமா இருக்கீங்களா? அடுத்தது வேலரசி அம்மா வாங்க. சிவாய நம. மின்னேரணைய பூங்கழல்கள் அடைந்தோர் கடந்தோர் வியனுலகம் பொன்னேரணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரரெல்லாம் கல் நேரணைய மணக்கடையாய் கழி பொண்டகல கடல் வீழ்ந்த என் நேரணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே என் நேரணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. கண்ணேரணைய மடக்கடைய அயன்மனா கல்லு மாதிரி இருக்குது. அந்த கல்லை பிசைந்து கனியாக்க வல்லவன் அந்த தில்லை கூத்தன் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. என்னால் அறியா பதம் தந்தான். படிங்க. அடுத்தது போரூர் என்னாலறியாய் பதம் தந்தாய் யானதறியாதே கேட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமை காரென்பேன் பன்னால் உன்னை பணிதேத்தும் பழைய அடியாரோடும் கூடா தென்னாயகமே பிற்பட்டிங் இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. உன்னால் ஒன்றும் குறைவில்லை. பெருமானால் எந்த குறையும் இல்லை. அவன் குறைவிலா நிறைவே கோதில அமுது. நாம தான் குற்றமுடையவர்கள். அதனால என்னால் அறியா பதம் தந்தாய் என்பது குற்றமுடைய என்னையும் நீ ஆட்கொண்டாய் என்று பெருமானுடைய கருணையை வியத்த. வாழ். அடுத்து திருச்சிற்றம்பலம். சீலம் இன்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழி காட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே மாலும் காட்டி வழி காட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே. நன்றி ஐயா. மாலும் காட்டி வழிகாட்டி என்பது மாலும் என்பது மயக்கத்தை காட்டுறது. அதுக்கப்புறம் வெறும் மயக்கத்தை மட்டுமா காட்டுறான், கோலத்தையும் காட்டான். கோலம் காட்டி ஆண்டாயை கொடியேன் என்றோ கூடுவதே. அந்த மாலும் காட்டி அப்புறம் கோலம் காட்டானே, அதுதான் பெரிய புராணம். நம்முடைய நாயன்மார்களுக்கெல்லாம் உலகத்திலே அவர்களை மயங்கச் செய்து அவர்களை தொண்டர்களாக்கி அந்த தொண்டர்கள் மூலமாக அவர்கள் செய்கிற செயலையெல்லாம் என்ன பண்ணான், அதனை சோதித்த பிறகு அந்த சோதனையிலே வென்று காட்டி அவர்களுக்கெல்லாம் கோலத்தை காட்டினான். எல்லா நாயன்மார்க்கும் அவர் கோலத்தை காட்டிதான் ஆட்கொண்டான் இல்லையா? அதனால மாலும் காட்டுவான் கோலமும் காட்டுவான் என்பது பெரிய புராணத்தை அடியார்களை எல்லாம் நினைவுபடுத்துகிற செயலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கணபதி வாங்கய்யா. கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன். வாங்க கணபதி ஐயா. இருக்காங்களா? இருக்காரு இருக்காரு இருக்காரு. வாங்க. சிவாய நமச்சிவாய எப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்கள் தான் தாழ்வார் அடியார் பெருமக்களை பாரபோஜியம் சமர்த்தாமி நாபிய பரிமாண மந்திர சுந்தர பத்திரம் சமர்த்தாமி துவதீபம் அக்ராமி துவதீப சமர்த்தா சிவா சிவாயனம் சிவாயனம் சிவா. திருச்சிற்றம்பலம்.
கழிவேன் கழுமா கழுகின்றேன் ஏழு இழலை பழி கொண்டாய் பழுவேன் பழுவது எல்லாம் நான் பட்டால் பெண்ணை பயனென்னே கொழுமா நரகத்து அருந்தாமே காத்து ஆட்கொள்ளும் குழுவழியே நடு நடு ஆய் நில்லாது குழந்த கல்லன்றே எங்கள் நாயகமே கொழுமா நகரத்து அருந்தாமே காத்து ஆட்களும் குழுமணியே அப்பா நடுஆயினில்லாது உழுந்த கலந்தோ எங்கள் நாயகமே. அடியனுக்கு பொருத்தமான பாட்டு வந்ததுப்பா. சிவா சிவா வாழ்க வாழ்க வாழ்க. கொடுமான் அரகத்து அழுந்தாமே காத்தாட்கொள்ளும் குருமணியே, என்னை துன்பத்திலிருந்து நீக்கி இன்பத்தை தருகிற பெருமானாக என்னை காத்து ஆட்கொள்கிற குருமணியாக தில்லை கூத்தன் இருக்கிறான் என்ற செய்தி. வாழ்க வாழ்க. அடுத்து செண்பவல்லியம்மாவாங்க. இருக்காங்களா? அடுத்து தேவகி அம்மாவாங்க. தேவகி கணேஷ் ராஜா. தாமோதர ஐயா வாங்கய்யா. சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. தாயாய் முலையை தருவானே தாராதொழிந்தால் சவலை சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் நல்குதியே தாயே என்று உன் தாளடைந்தேன் தயானி என்பால் இல்லையே நாயே நடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ நாயே நடிமை உடனாக நாண்டாய் நான் தான் வேண்டாவோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தாயினுடைய கருணை இல்லைன்னா பிள்ளை என்ன பண்ணும்? சவலை பிள்ளையா போயிடும், கவனிப்பாரற்று போய்விடும். அதனால பெருமான் நம்மளை கவனித்துக் கொண்டதாக தாயாய் முலையை தருவானே தாராது ஒழிந்தால் சவலையாய், நான் சவலை பிள்ளையாக இல்லாமல் நான் கவலையற்ற மனிதனாக வாழ்வதற்கு பெருமான் தன்னுடைய கருணையினாலே அருள் செய்கிறான் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து கோவே அருள வேண்டாவோ. பத்மாவதி அம்மாவாங்க. சிவாய நமயா. வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். என்னாச்சு? 8:56. சிவாய நம. கோவே அருள வேண்டாவோ. வந்துட்டேன் ஒரே ஒரு நிமிஷம் மன்னிச்சிருங்கய்யா. கோவே அருள வேண்டாவோ கொடியேன் கோவே அருள வேண்டாவோ கொடியேன் கெடவே அமையுமே ஆவா என்ன வீடில் என்னை அஞ்சேலின்பாரூதா சாவாரெல்லாம் என்னளவோ தக்காரன்று என்னாரோ தேவேதில்லை நடமாடி திகைத்தேனிதான் தேற்றாயே தேவேதில்லை நடமாடி திகைத்தேனிதான் தேற்றாயே
திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அஞ்சேல் என்பார் ஆரோதான். என்னை அஞ்சேல் என்று சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள்? தில்லை குத்தனை தவிர. அதனால அந்த அச்சப்பத்தின ஒரு பதிகத்துல நாம் எதற்கெல்லாம் அஞ்ச வேண்டும், எதற்கெல்லாம் அஞ்ச வேண்டியதில்லை என்று ஒரு பெரிய பட்டியல் இடுவார். அதனால அஞ்சேல் என்று சொல்வதற்கு அடையாளமாக அமைந்த பதிகம் அந்த அச்சப்பதிகம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 35வது பதிகம், புற்றில் வாழ் அரவு மஞ்சேன் பொய்யர்தம் மெய்ய மஞ்சேன் வாழ்க வாழ்க. அடுத்து கடைசி பாட்டு, நரியை குதிரை பரியாக்கி. சிவலலிதா லோகநாதன். ஐயா எங்க ஐயா படிக்கிற ஒரு பாட்டை கொடுக்குறீங்களா ஐயா? நான் படிக்க சொல்லுங்க. படிக்க சொல்லுங்க. ஞானபிரகாஷ் ஐயா வாங்க வாங்க. ஞானபிரகாஷ் ஐயா. நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பெரிய தென்னன் பெருந்துரையான் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் என்று பெருமான் அங்கே சொக்கனாக இருந்து அங்கையற்கண்ணியோடு நம்மை ஆட்கொள்கிறான். அப்படி ஆட்கொள்வதற்காக என்ன பண்ணார்? நரியையெல்லாம் பரியாகவும் குதிரையாகவும் மாற்றி வந்து சிவசக்தியாக நமக்கு அருள் செய்கிறான் என்று சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து என்ன இருக்காங்களாயா? வேற யாராவது படிக்கணும்? கடைசி பாட்டு படிங்கப்பா. சிவாய் நித்திலாம் படி. சிற்றம்பலம். வாமா வாமா. நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. நரியை குதிரை பரியாக்கதான் வேதியியல் செயல், ரசாயன மாற்றம். நரிய பரியாக்கந்தா வேதியியல் செயல்னு சொல்லலாம். வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்து வேற யாருக்கும் நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே. நன்றிங்க ஐயா. நரியை பரியாக என்பது, நரி என்பது தந்திரம் வாய்ந்தது, பரி என்பது மந்திரத்தை போன்றது. நாம் தந்திரத்தை விட்டு மந்திரத்தை கடைபிடித்தால் பெருமானுடைய திருவடியை சேரலாம் என்ற செய்தியை சொல்ற பாட்டாக இதை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. வேற என்ன இருக்காங்களா? நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே
தெரிய அறிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே. அரிய பொருளே அவிநாசே அப்பா பாண்டி வெல்லமே. தெரிய அறிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே. தெரிய அரிய பரஞ்சோதி என்று பெருமான் வானவர்களுக்கெல்லாம் அரியவனாக இருக்கிறான், அடியார்களுக்கு தெரிந்த எளிய பொருளா இருக்கிறான் என்ற செய்தியை தெரிய அரிய பரஞ்சோதி என்று அடியார்களுக்கு எளிமையானவும் மற்றவர்களுக்கு அரியவனாக இருக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. முடிச்சலாமா? வேற என்ன இருக்காங்களையா? இருக்கீங்களா? சிவாயம் முடிச்சலாயா? வாழ்க வாழ்க. நடராஜா நடராஜையா அவர் ரெஸ்ட் எடுக்காருயா. ரெஸ்ட். ஜான்சி ராமியா பொன்னூசல் படிங்க, 2வது பாட்டு. யார் க்ளோஸ் பண்றதப்பா? நான் பண்ணிடுறேன். படிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். மூன்றங்கு இலங்கு நயனத்தன் மூவாத வாந்தங்கு தேவர்களும் காணா மலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூரை தான் தெளிந்தங்கு ஊன் தங்கி நின்றுருக்கும் உத்தர கோசமங்கை போன்றங்கு இடைமருது பாடி குலமஞ்சை போன்றங்கு அனநடையீர் பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. போன்றங்கனடையீர் பொன்னூசலாடாமோ ஊஞ்சலாவது பெண்மைக்குரியதுன்னு சொல்ற பாட்டு. நன்றி நன்றி. அடுத்து திருக்கதம் விடுமின் வெகுளி தனலட்சுமி அம்மாங்க. இருக்காமா? 8:45. விடுமின் வெகுளி வேட்கை படிக்கிறீங்களா? ஐயா, 8:45 விடுமின் வெகுளி வேட்கணும். யாத்திரை பத்திர 5வது பாட்டு. படிங்க தாமோதரையா படிங்க. சிவாய் சிவாய் நம்ம. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடையானடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்க நாள்வான் புகழ்களையே. சிவாயம் நம. திருச்சிற்றம்பலம். நன்றி கையா. அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையா. சிவபுரத்தை அடையணும்னு. சிவபுரம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டப்ப நேற்றுக்கு நம்முடைய நடராஜா என்ன பண்ணாரு, அந்த 19ஆம் தேதி நிகழ்ச்சிய நேற்று யூடியூப்ல போட்டாரு. நேற்று இரவு வந்து உட்காந்து அதை கேட்டுட்டு இருந்தேன் நேற்று. ஏன்னா அன்னைக்கு நான் 19ஆம் தேதி நான் வரல, நான் இதுக்கு போயிட்டேன் இல்லையா, வேற ஒரு நிகழ்ச்சி போயிட்டேன். அன்னைக்கு வர முடியாது போச்சு. அன்னைக்கு ஐயா விளக்கம் சொன்னார், நல்ல அருமையான விளக்கம் சொல்றாரு. நான் அவர் பேசுறது வந்து கலோக்கையில இருந்தா கூட அந்த செய்தி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அன்னைக்கு அந்த பாட்டுல என்பே உருக்கி அனைவருக்கி என்பே உருக நின்னருள் அளித்து. யாரை நோக்கி உருகிறது அப்படின்னு சொன்னப்ப அவர் தில்லை கூத்தனை மாடசாமின்னு சொல்லி, அந்த மாடம் தான் தில்லை. அந்த மாடத்தினுடைய கீழே இருக்கிற 2 இடது கண்ணு வலக்கண்ணு, மேல இருக்கிறது வந்து நெற்றிக்கண்ணு,
அப்படின்னு சொல்லி அந்த 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 பெருமான் அங்கே சோதியாய் சுடராய் சூழொளி விளக்காய் இருக்கிறான்னு நல்ல அருமையான விளக்கம் சொன்னார். சில விஷயங்கள் ரொம்ப அருமையா சொல்றார். நல்ல வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. நேற்று இரவு அதை கேட்டுமா அதான் நல்லா நட இருக்கிறேன் கடை சொல்லணும்னு. நன்றி. அதுதாங்க விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையானடிக்கள் பருஞ்சாத்தொடு உடன் போவேன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்தில் என்பது அந்த சிவபுரம் என்பது தில்லைக்கூத்தனுடைய இடம் என்று சொல்லி அந்த இடம் தான் புருவமத்தி. அதனால எல்லாரும் நெட்டிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அந்த செய்திய சொல்லி காட்டினேன். வாழ்க. நல்ல அருமையா பொருத்தி காட்டினேன். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. வாழ்த்து. நம்ம திருப்பி போட்டு கேட்டு போகணும். நல்ல நமக்கு பூர்த்தி திருப்பி கேட்டா அதுல அந்த தெளிவு வரும். இல்ல அதுல சந்தேகம் வந்தாலும் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பாகும். சிவ புனிதவதி அம்மா, அடுத்து சரஸ்வதி அம்மா, 2 பேரும் பிடிச்சிடும். வாழ்த்து வாழ்த்து. யார் பாடுறது? ஐயா வாழ்த்து பாடுறீங்களா? படிங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல திரு கழுமலர் வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிடு தளந்தோல் வாழ்க ஆறுமுகன் வாழ்க விற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் மெய்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாய்ப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டார் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலான் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக்க மாதோர் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக்க மாதோர். சிவசிவா. வாழ்க வாழ்க வாழ்க. நல்ல அருமையா வாழ்த்து சொன்னாங்க. நன்றி. சரஸ்வதி அம்மா இல்லீங்களா? இருக்கேன் ஐயா. இருக்குன்னு சொல்லுங்கம்மா, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. வாழ்த்து பாட்டு ஒண்ணு சொல்லுங்கம்மா. வாழ்த்து ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கம்மா. கூப்பிடும் போது வரலன்னா சிவாய வாழ்த்து பாட்டு என்ன ஒண்ணு சொல்லுங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் ஜோதியன் அம்பலதாடுவான் அலகில் ஜோதியன் அம்பலதாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். அப்படியே அந்த கடைசி பாட்டு சொல்லுங்கம்மா. என்றும் இன்பம் பெருகம் இயல்பினார்.
அது எனக்கு தெரியலையா? கடைசி பாட்டு, பெரிய பாட்டுல கடைசி பாட்டு. எதுலயா? என்றும் இன்பம் பெருகும் இயல்பினார். பெரிய பாட்டுல முதல் பாட்டு சொன்னீங்க, கடைசி பாட்டு. அது புத்தகம் இருக்கா உங்கள்கிட்ட? தெரியலையே. சரி, நான் சொல்லிடுறேன் கேளுங்க. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட. படிங்க ஐயா, நீங்க சொல்லுங்க, நான் எழுதிட்டு படிச்சிடுறேன் ஒரு நிமிஷமா. சொல்லுங்க, நான் சொல்றேன். என்றும் இன்பம், என்றும் இன்பம், என்றும் இன்பம். ஐயா அடியன் பாட்டுமாங்க ஐயா. ஒரு நிமிஷம் இருக்கமா, அவங்க ஆர்வமா கேக்குறாங்க. எழுதிட்டோம். திருமுறை என்பது எழுதி வாசித்தல், அது செய்யறாங்க அவங்க. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால். முதல் ஒரு வரி, அது 4 வார்த்தை ஒரு வரி. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட. ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட. மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ். மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ். கடைசி நின்றது எங்கும் நிலவி உலகலாம். உலகெல்லாம் ஆரம்பிச்சு உலகெல்லாம் முடிக்கிறார். அங்க ஆரம்பிக்க சொல்ல அவர் என்ன பண்ணாரு? அலகில் சோதியன் ஆரம்பிச்சார். அந்த அலகில் சோதியன் தான் நமக்கு என்றும் இன்பம் தருபவன். அதனால பெரிய பாட்டுல முதல் பாட்டு கடைசி பாட்டு சொல்றது ஒரு மரபு. அதனால நான் படிக்கிறேன், ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறம் நீங்க அதை அப்படியே பாடிடலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். நிதானா படிச்சா பொருள் தானா புரிஞ்சிடும். அவ்வளவுதான். வாழ்க வாழ்க. படிங்கம்மா, இப்ப பாடுங்கம்மா. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான் புகழ். மன்றுளாரடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் மன்றுளாரடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் சொன்னது இயல், அம்மா சொன்னது இசை. ரெண்டுத்தையும் கேட்டு நாட மாடுகளை அந்த ஆடல் வல்ல. வாழ்க வாழ்க. நன்றி, ரொம்ப நன்றிமா. அடுத்து வேற கார்த்திகேயன் வந்தார சேலத்துல இருந்து. சித்ரா மேடம் நியூட் ஓபன் சொல்லுங்க. சித்ராமா இருக்காங்களா? அவங்க தான் ஆஃப் பண்றாங்க. நியூட் ஓபன் பண்ணியாச்சு. சேலம் கார்த்திகேயன் நேத்து வந்துட்டு போயிட்டாரு, இன்னைக்கு வராரு பார்க்கலாம். இப்ப வந்தாரு கார்த்திகேயன்.
வாழ்த்து படிங்கய்யா. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. ரொம்ப நாள் ஆச்சு உன் குரல் கேட்டு. ஏதாவது ஒரு பாட்டு சொல்லு. ஐயா என்ன பாடுறதுங்க ஐயா? வாழ்த்து பாட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லு. உனக்கு எது பிடிக்குதா சொல்லு. திருமலை எது பட்டாலும் வாழ்த்துதான். திருமலையில உனக்கு எது பிடிச்சோ ஒரு பாட்டு. திருச்சிற்றம்பலம். ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையார போற்றி. இந்த குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பத்தூர் போக்கிருந்து பத்தூர் பூக்கிரந்துண்டு பல பதிகம் பாடி, பத்தூர் பூக்கு இருந்துண்டு பல பதிகம் பாடியே, பாவையரை கிரி பேசி படிராடி துருவி, செத்தார்த்தம் எழும் பணிந்து சேவேரி திரிவியே, செல்வத்தை மறைத்து வைத்தீர், செல்வத்தை மறைத்து வைத்தீர், எனக்கொரு நாள் இறங்கே முத்தாரம் இழங்கு மேழிரு மணி வகிர கோவைய, அவை பூன தந்தருளி, அவை பூன தந்தருளி, மேக்கினிதனாரும் கத்தூரி காமல் சாந்தும் பணித்தருள வேண்டும், கத்தூரி கமல் சாந்தும் பணித்தருள வேண்டும், பணித்தருள வேண்டும். கடல் நாகை வேண்டும், கடல் நாகை காரோணம், கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே, கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே. நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. ஒரு பாட்டு பாடன் பல பதிகம் பாடிட்ட. பத்தூர் புக்கிரந்துண்டு பல பதிகம் பாடின, பல பதிகம் பாடி. இது என்ன பண்ணு, என்ன ராகம்? ஐயா கொல்லி கவ்வானங்க. கொல்லி கவ்வானம். ஓஹோ, இது நம்ம இது பாடுறோம் இல்லையா, அந்த பண்ணு இல்லையா, தில்லை வாழ்ந்தார் பாடுற பண்ணு அதானே? நன்றி நன்றி. ராகம் என்ன இது? என்ன ராகராஜா? நவரோசங்க. நவரோச ராகமா? ரைட், ரொம்ப சந்தோஷம். வாழ்க வாழ்க வாழ்க. நவரோஸ்ல பாடி ஒரு பதிகம் பாடன் பல பதிகமா பாடிட்டேன். நன்றி நன்றி நன்றி. அதுக்கு பிரைஸா வந்து கத்தூரி கமல் சாந்தன் சென்ட் ஒண்ணுமா உனக்கு காலேஜ் பண்ணுங்க. வாழ்க வாழ்க. நன்றி. முடிச்சலாங்க ஐயா. நிகழ்ச்சி நிறைவு செஞ்சு எங்க இவங்களாம் காணா? கார்த்திகேயன் ஐயா சொல்லுங்க. காலையில ஐயெல்லாம் வரும் பார்த்தா காணா, நம்ம இந்த இது சிவனேச ஐயா காணா, சாம்ப சிவா காணோம். காலைல வர சொல்லுங்க அவங்களெல்லாம், கொஞ்சம் குரல்லாம் கொஞ்சம் கேட்போம். நான் சொன்னேன்னு சொல்லுங்க. சித்ராம்மா, சிவனேசனு, மணிமேகலம்மா, அப்புறம் சாம்ப சிவம், அவங்களதான் இந்த நிகழ்ச்சி முன்னாடி நடத்துட்டோங்கய்யா. வர சொல்லுங்கய்யா. வர சொல்றேங்க, வர சொல்றேங்க. நான் சொன்னேன், நான் விண்ணப்பம் வச்சேன்னு சொல்லுங்க. சொல்றேங்க. நாளைக்கு திருவாசல கடைசி பதிகம், அச்சோ பதிகம் 50. ஓகே சொல்றேன், எல்லாம் சொல்றேங்க. வாங்க வாங்க. வாழ்க வாழ்க. நான் சொன்னேன்னு நான் கேட்டுக்கிட்டேன்னு கேளு, நான் விண்ணப்பிச்சேன்னு சொல்லுங்க. சொல்றேங்க. நன்றி 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 நன்றி. வாழ்க ஐயா. நிறைவு திருச்சிற்றம்பலம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருந்ததும் சிவனரியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் தினந்தோறும் அதிகாலை 5:20 மணிக்கு சிவபெருமானின் பெருங்கருணையினால திருவாசகம் எனும் தேனை பருகி வருகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளுங்க.
அடியார் பெருமக்கள் இன்று இரவு 8 மணிக்கும் மற்றும் அதைத் தொடர்ந்து 9:50 மணிக்கு நடக்கும் நிகழ்வுகளிலும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை அத்துணை அடியார் பெருமக்களின் திருவடிகளை மனம் மொழி மெய்களால வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்யறோங்க. நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம். பூசிவாக்கம் நடராஜன் சார்பில் சிவ